வணக்க நண்பர்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறது முக்கிய மகிழ்ச்சி. நான் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்ட்டா, எஸ்லிங்கன் என்ற நகரத்தை தான் பார்க்க போகிறோம். ஜெர்மனுக்கு வார எல்லாருமே, என் சினிமா ஷூட்டிங் வார எல்லாருமே இந்த நகரத்தை மிஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்டா மலையில் உள்ள ஒரு நகரம் தான், ஸ்டுட்கார்ட் நகரத்தின் ஒரு பகுதி தான் இதுவும். ஆனால் என்ன சொல்கிறது, இப்போ சின்ன சின்ன டவுன்கள் இருக்குன்னு பெரிய டவுன்கள், அதே மாதிரி இது ஒரு சின்ன டவுன். சரியான அழகான இடம், பழைய கால ஆர்கிடெக்சர் நிறைஞ்ச இடம் தான் இந்த இடம். நாங்கள் இந்த இடத்துல நிறைய இடம் இருக்குது பார்க்குறதுக்கு. இன்றைக்கு நான் முதல்ல ஒரு என்னென்னு சொல்லலாம், வாக்கிங் டூர் மாதிரி பார்ப்போம் இந்த இடத்துல. அப்போ அதில் பார்க்க நிறைய கோட்டைகள் எல்லாம் இருக்குன்னு சொன்னால், கோட்டைகள் நல்ல நல்ல வடிவான கட்டிடங்கள் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் ஒவ்வொரு வாக்கிங் டூரில் பார்த்தோம்னா போகிற வழியில் எல்லாத்தையும் பார்த்துட்டு போவோமே. இன்றைக்கு எனக்கு கொஞ்சம் என்ன சொன்னால் நைட் கிளாஸும் இருக்குது. கிளாஸ்ன்ற என்ன சொல்கிற வகுப்பு இருக்குது, வச்சு படிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ அந்த வகுப்புக்கும் போகிறதால ஃபுல்லாக என்னால் கவர் பண்ண இல்லாத இன்றைக்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ண பார்க்குறேன். என்னங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மறக்காம. நன்றி, வணக்கம். நாங்கள் இப்போ புகையிரத நிலையத்திலேருந்து நடந்து போய்கொண்டிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா இங்கத்த எஸ்பான் வாங்கல், அது வந்து ரீஜனல் ட்ரெயின், அந்த மஞ்சள் கலரில் வரும். நேரத்து ரயில்வே நிலையத்தில் இறங்கிட்டோம். முடிஞ்சு இது வந்து ஒரே வீடியோவில் போடலாம், நிறைய இடம் இருக்குது. பிரிச்சு தான் போடுவேன். நான் 105 நம்பர் பஸ் எடுத்தோம்னா, இல்லை 101, 102 எந்த பஸ் எடுத்தாலும் போகலாம். ஒரு 41 தான் பார்க்க போகிறோம். தான் காட்டு இந்த வழியில் பான் கடை இருக்குது. கிராமண்டாலே பானுக்கு ஃபேமஸ் தெரியும். இப்போ நாங்கள் பிளாட்ஃபார்ம் 1 போகணும். நாங்கள் 101 இல்லை 102, 103 நம்பர் பஸ் இருக்கும். அதெல்லாம் நாங்கள் ஏறுவோம். அதுதான் அந்த கோட்டைக்கு எங்களை கொண்டு போவோம்னு நினைக்கிறேன். வா, பார்த்தீங்கன்னா 103 செல் அலைன்ஸ்டர் சேர்ந்துருக்கு. இதுதான் ஜெர்மன் பஸ்ஸில் தான். இது வந்து எஸ்லிங்கன் பஸ் ஸ்டாண்ட். அன்லிமிட்டட் இதுதான் சொல்லலாம். நாங்கள் எங்கேயும் போகலாம், எங்கேயும் ஜெர்மன் நாட்டில் மட்டும்தான் பெரிய சிட்டிகள் இதுக்கு மேலே அந்த இடத்தை சர்ச் பார்த்தீங்களா, நல்ல பின்னாடி மக்களே அந்த கோடைக்கு வந்துட்டோம்.
மக்களே வந்துட்டோம் கோட்டைக்கு. கோட்டை தாறுமாறா தான் இருக்கு இங்கேருந்து பார்க்கவே. நான் உங்களை அந்த வியூவை காட்டுறேன், நீங்களும் பாருங்க. இந்த தெரிய பாருங்க, உயரத்தில் ஒரு கோட்டை, அதான் கோட்டை. வந்துட்டோம், கோட்டையை பார்க்க போறோம். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு பஸ்ஸில் இறங்கி ஒரு 300-400 மீட்டர் நடக்க வேண்டிய வேறு மேலே ஏற போகிறோம். கொஞ்சம் பார்ப்போம் எப்படி இருக்கேன்னு. க்ராசிங் வந்தால் போகணும். நான் மாறி அங்கே போயிட்டு இந்த வரையை பார்த்தோம். அந்த சேர்ச்சி அங்கே தான் இருக்கேன், பக்கத்தில் இருக்கு எல்லா இடம். என்ன வடிவம் என்ன கட்டுறவெல்லாம் பார்க்க அந்த மாதிரி இருக்கேன். வேற நல்ல ஃப்ரைட் நூடுல்ஸ் அடிச்சுட்டு வந்தேன். எனர்ஜி வேலை செய்யுது, அந்த எனர்ஜி தான் நடக்கிறேன். கோட்டைக்கு வந்துட்டோம், ஏற போகிறோம், மேலே ஏற போகிறோம். சரியான கஷ்டம் நினைக்கிறேன். நல்ல சம்பாதம் போட்டு தான் வரணும். மடக்கி விட்டுதான் கோவிந்தா. இதில் கொஞ்சம் பாதிரி தான் போகலாம். நல்ல சாயகா இருக்கு. கொஞ்சம் வயசோனாக்கள் வந்துடுறாங்க. வாகனத்தில் மட்டும்தான் நீங்கள் மேலே வரணும். இதுல எல்லாம் நாக்கு தள்ளுவேன், நாக்கு தள்ளும். ஐயோ ஐயோ ஐயா, கொஞ்ச நேரம் வேணுறதுக்கு நாக்கு தள்ளுது. சாப்பிட்டதெல்லாம் வேஸ்ட் தான் இதுக்கு. இன்னும் நாங்கள் ஏறணும் மேலே ஒரு 300-400 மீட்டர் ஏறணும் நினைக்கிறேன். சரியான சாயவா இருக்கு. ஆக்சிஜன் லெவல் சரியான குறைவாக இருக்குறதுக்கு.
இந்த வியூ அழகாக ரசிக்கிறதுக்காக அதில் வச்சுக்காங்க. அதுன்னு இப்போ திருப்பி இறங்குவோம். இதுதான் நாம் அந்த பாதை என்ன மேலே அதை ஏறி இறங்கி வந்திருக்கேன் என்ன ஒரு இடத்துக்கு. சின்ன பிள்ளைகள் கதைக்கிற சத்தம் இருக்குது. இது ஒரு ஃபவுண்டன். இப்போ விண்டர் என்ற நிப்பாட்டி வச்சுக்காங்க, சம்மருக்கு போடுவான்னு நினைக்கிறேன். இதை இஸ்லிங்கன் புர்க்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் மேப்பில் தேடிங்கன்னா வேறுங்க. அதான் வர விருப்பம் வேண்டாம், தேடி பிடிச்சி வாங்குவோம். இது என்ன விளையாட்டு தெரியுமா? ஸ்னைப்பர் வச்சு அடிக்கிற விளையாட்டாக இது தான். வந்துட்டு இருக்கோம். அந்த வீடியோ போட்டோவில் பார்த்துடலாம். நான் இங்கே வேற நிறுத்தினேன், வந்ததுக்கு வேர்த்தன்னு தான் சொல்லுவேன். நல்லா அருமையாக வந்தது. இதால் ஏறி அதுக்காக நடக்கலாம் போல இருக்கு. இதால் ஏறந்து தெரிய மாட்டாது. சரி பார்ப்போம். சோல்ஜர்ஸ் ரொட்டரிய ஹெட் என்ன மாதிரி லைன் அடிக்கிறாங்க. என்னது தான் வச்சு கிளாஸுக்கு போகிறோம். கைட் கைட் வந்து இடத்தை காட்டுறேன். மேலேயும் போகலாம், கீழேயும் போகலாம். எங்கே ஸ்டார்ட் நானும் இதில் தானே இருக்கும். ஏன்னா மக்களுக்கு அந்த வியூவை நான் காட்டுவேன். அப்படியா பக்கம் ஏறிடுறாங்க. பார்த்துட்டோம். அதில் 2 கப்பல்ஸ் நின்றாங்க. இவங்க அந்த பிரதினிய விளையாட்டை இங்கேயும் காட்ட துறக்கிட்டாங்களா? நான் கூட நான் கேமரா இங்கே திரும்பிட்டேன். இது சரியில்லை தானே, காதல் ஜோடி மறைவாக வந்து நிற்கிறாங்க. காதல் இல்லை வேண்டக்கூடாது. நாங்கள் இப்போ நான் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்னா முந்திரிய பழம் மேலே அவங்களுக்கு
இதில் சமர் காலத்தில் முந்திரிய பழம் நடுவாங்க. அப்படியே கொத்து கொத்தாக காய்ச்சல வந்தப்போ இங்கே தெரியுங்க. கடைசியாக முடிகிற இடத்துக்கு வந்துட்டோம். இதுதான் படிக்கட்டை எண்டி. நான் பார்த்த முட்டாள்தனமான வேலை என்ன சொல்லுவாங்க, ரோட்டு பாதையெல்லாம் வந்து இந்த படிக்கட்டில் ஏறி வந்தால் பெரிய கஷ்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட 500 படிக்கட்டு இருக்குங்க.